வணக்கம் ட்ரேடர்ஸ், நான் ஷீரின். வெல்கம் டு பிக் மொமெண்டம் எஃப்எக்ஸ். லாஸ்ட் வீடியோவில் லெவரேஜ் பற்றி லேர்ன் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு இன்னொரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் ஆர்டர்ஸ் இன் MT4 அண்ட் MT5. ஒவ்வொரு ஆர்டருக்கும் தனி யூஸ் இருக்கு. அது புரிஞ்சாதான் சரியான என்ட்ரி பண்ண முடியும். லைவ் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் ரொம்ப முக்கியம். 2 டைப்ஸ் ஆஃப் ஆர்டர் இருக்கு. மார்க்கெட் ஆர்டர், பெண்டிங் ஆர்டர். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஆர்டர் என்னன்னா, சிம்பிளாக நீங்கள் பை இல்லைனா செல் பட்டனை கிளிக் பண்ண உடனே ஒரு ஆர்டர் ஓப்பன் ஆகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு 336 இருக்குது. பை பட்டன் இல்லைனா செல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அதே ப்ரைஸில் உங்களுக்கு ஒரு ஆர்டர் ஓப்பன் ஆகும். இது காமனாக எல்லோருமே யூஸ் பண்ணுறது. பெண்டிங் ஆர்டரில் 4 டைப்ஸ் இருக்குது. பை லிமிட், பை ஸ்டாப், செல் லிமிட், செல் ஸ்டாப். முதல்ல பை லிமிட் பற்றி பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் ஒரு பை லிமிட் ஆர்டர் ஓப்பன் பண்ணியிருக்கோம் பெண்டிங் ஆர்டராக. அதாவது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 3336 கோல்டு. இது இந்த ப்ரைஸில் நீங்கள் பை ஆர் செல் பண்ணாமல் இன்னும் பெட்டர் ப்ரைஸ், இன்னும் சீப்பர் ப்ரைஸ்க்கு போகும்போது நான் பை பண்ணுறேன்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, விச் இஸ் 3330க்கு. ஆனால் நீங்கள் அந்த ட்ரேடை மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை மிஸ் பண்ணாமல் இருக்க நீங்கள் முன்னாடியே ஒரு பெண்டிங் ஆர்டர், பை லிமிட் ஆர்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் 3330 அதோட ப்ரைஸ், ஸ்டாப் லாஸ், டிபி எல்லாமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அது பார்க்கணுன்னா கூட அவசியம் இல்லை. அது எப்போ அந்த ஏரியாவுக்கு வருதோ அந்த ஆர்டர் ஓப்பன் ஆகிடும். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, பை லிமிட் நீங்கள் கரண்ட் ப்ரைஸுக்கு மேலே எடுக்க முடியாது, மார்க்கெட் அலோவ் பண்ணாது. கரண்ட் ப்ரைஸுக்கும் வேல்யூ கீழே இருக்கணும். இங்கே 3336னா 3330 இங்கே அலோவ் பண்ணணும், மேலே அலோவ் பண்ணாது. இதுதான் பை லிமிட். இப்போ நம்ம பை ஸ்டாப் பற்றி பார்க்கலாம். பை லிமிட் கம்மியான வேல்யூலேருந்து அந்த ட்ரேடை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னா, இப்போ ட்ரேடு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, மேலே ஒரு பிரேக் அவுட்டில் ஒரு ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நியூஸில் இந்த மார்க்கெட் பை தான் பூலிஷாக போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, ஒரு வேல்யூவில் நான் இந்த இடத்துல கிடச்சிதுன்னா என்ட்ரி பண்ணலான்னு நீங்கள் ஒரு பிளான் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் பை ஸ்டாப் வைக்கலாம். அப்போது பை ஸ்டாப் வேல்யூ எப்படி வைக்கணும்னா, கரண்ட் ப்ரைஸை விட அதிகமாக இருக்கணும். இப்போ இங்கே 3336 இருக்குன்னா நம்ம அதை விட பெரிய நம்பர், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3340 நான் ஒரு பை ஸ்டாப் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னா, அந்த இடத்துக்கு போனால் அது எக்ஸிக்யூட் ஆயிரும், இல்லைன்னா அதுக்கு கீழே மார்க்கெட் இருந்ததுன்னா அது எக்ஸிக்யூட் ஆகாது. பை ஸ்டாப் நீங்கள் கீழே ப்ளேஸ் பண்ண முடியாது, கரண்ட் ப்ரைஸுக்கு மேலே தான் ப்ளேஸ் பண்ண முடியும். இதுதான் பை ஸ்டாப். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செல் லிமிட் அண்ட் செல் ஸ்டாப். பை லிமிட் அண்ட் பை ஸ்டாப்பை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதோட ஆப்போசிட் தான் செல் லிமிட் அண்ட் செல் ஸ்டாப். இப்போ செல் லிமிட்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஷேரோ ஸ்டாக்கோ வச்சுருக்கீங்க, அது அதே ப்ரைஸ்க்கு விற்காமல் எப்போவுமே ப்ராஃபிட்டில் தான் செல் பண்ணணும்னு நினைப்பீங்க. அதுக்காக அது ப்ரைஸ் ஏறணும்னு வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் செல் பண்ணுவீங்க. அதே கான்செப்ட் தான் இங்கே. நீங்கள் கரண்ட் ப்ரைஸில் ஒரு செல் பண்ணாமல் இன்னும் அது பெட்டர் ப்ரைஸ்க்கு ஏறினதுக்கு அப்புறமா நீங்கள் செல் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் வரும்னு பிளான் பண்ணி 3336 நான் செல் பண்ண வேண்டாம், அது இன்னும் கொஞ்சம் மேலே போய் 3340 கிட்ட வரும்போது செல் பண்ணலான்னு பிளான் பண்ணுறீங்க. அப்போது அந்த டைமில் மிஸ் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு செல் லிமிட் ஆர்டரை போட்டு வைக்கிறீங்க. செல் லிமிட் ஆர்டரோட ப்ரைஸ் 3340 கிட்ட அது கிட்ட போகும்போது ஆர்டர் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் பை லிமிட்டில் பார்த்தா மாதிரியே இதில் செல் லிமிட் மேலே மட்டும்தான் ப்ளேஸ் பண்ண முடியும், கீழே மார்க்கெட் அலோவ் பண்ணாது. இதுதான் செல் லிமிட். இப்போ செல் ஸ்டாப் பற்றி பார்க்கலாம். இப்போ இதில் மார்க்கெட் ப்ரைஸ் 3336 இருக்குது. நீங்கள் இங்கே ட்ரேட் எடுக்காமல், இல்லை இது ஒரு பிரேக் அவுட்டுக்கு அப்புறமா நான் ட்ரேட் எடுக்கிறேன், இல்லை நியூஸில் இது இன்னும் ஃபர்தராக கீழே போகும்னு உங்களுக்கு தெரியுது, அதனால நீங்கள் ஒரு செல் ஸ்டாப் ஓப்பன் பண்ணி வைக்கலாம். அதோட ப்ரைஸ் 3332, அதாவது மார்க்கெட் ப்ரைஸை விட கீழே வர ப்ரைஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறீங்க, இன்னும் அதுக்கு ஃபர்தராக கீழே போகும் அப்படின்னு. இதை நீங்கள் செல் ஸ்டாப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நியூஸ் டைம்லேயோ இல்லை ப்ரைஸ் அந்த இடத்துல வரும்போது உங்களோட ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிரும். அதே மாதிரி செல் ஸ்டாப்பை நீங்கள் மேலே கரண்ட் ப்ரைஸ்க்கு மேலே ட்ரை பண்ண முடியாது. இதுதான் செல் ஸ்டாப். இப்போ நீங்கள் பார்த்த எல்லா டைப் ஆஃப் ட்ரேட்லேயும் டிபி அண்ட் எஸ்எல் மஸ்ட். இப்போ உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ்னால் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான நாலேஜ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.